அது ஒரு நிமிஷம். அதுவும் இல்லாம நேற்று அடிச்ச மெசேஜ்ல என் மனைவி சொல்றாங்க தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. என் மனைவி, என் மகள், என் குடும்பம் இன்னைக்கு சன்னதி கிடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் ஹசன் பாதுஷா தான். என்னை பத்தி தவறா என் மனைவி கிட்ட சொல்லி அதன் மூலமா எனக்கு என் மனைவிக்கும் சண்டையை உருவாக்குறாங்க. இப்ப என் மனைவி கிட்ட லவ் ஜிகாத் பண்ணி என் மனைவியை கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. என் மனைவி கன்வெர்ட் ஆகுறாங்க. சோ அதனால இப்ப என்னன்னா ஸ்ட்ராங்கா என் மனைவியை கன்வெர்ட் பண்ணி என் மனைவி மூலமா என் மகளே மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. வணக்கம், என் பேர் சத்தியமூர்த்தி. நான் இப்போதைக்கு ஈரோட்டில் வசித்து வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் துடியலூர் பகுதியில் தான் வசித்து வந்தேன். நான் பள்ளி படித்தது எல்லாமே வெள்ளக்கிணர் ஸ்கூலு. அங்கே தான் படித்து வளர்ந்தது எல்லாமே. காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ்லையும் செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் படித்தேன். என்னோட பள்ளி பருவத்தில் அறிமுகமானவர் தான் ஹசன் பாதுஷா என்கிற லவ் ஜிகாத் பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த ஹசன் பாதுஷா பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் என் கூட படித்தார். அதனால் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. நான் கல்லூரி படிப்புக்கு சென்றவுடன் அவர் கூட எந்த ஒரு பழக்கமும் இல்லை. அவர் துடிலூரில் ஒரு பாத்திரக்கடை நடத்தி வர இந்தியன் ஸ்டோருங்கிற பேரில் ஒரு பாத்திரக்கடை நடத்தி கொண்டு வருகிறார். துடிலூரில் வடமதுரையில் கடை வச்சிருக்காரு. லேண்ட் புரோக்கராக இருக்காரு, வீட்டு புரோக்கராகவும் இருக்காரு. ஸோ இதில் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக அவர்னால லவ் ஜிகாத்னால் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் மனைவி, என் மகள், என் குடும்பம் இன்னைக்கு சன்னதி கிடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் ஹசன் பாதுஷா தான். ஸோ என்னோட கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்புக்கு அப்புறம் கல்லூரி படிப்புகளில் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஹசன் பாதுஷா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கே கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனியில் நான் தொழில் செஞ்சுட்டு வரும்போது இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு துடிலூர் போகும்போது அவர் கடையை எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. அது மூலயமா நாங்கள் பள்ளியில் படித்த நட்பு ரீதியாக பேசுவோம். அது மூலயமா கொஞ்சம் அறிமுகமானவரை வந்துட்டு நான் கட்சியில் இருக்கேன், நான் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல எங்கிட்ட நெருங்கி பழகினாரு. ஸோ குடும்ப பிரச்சனைகளாலாம் உள்ள வந்தாரு. நான் வந்து அட்வைஸ் பண்றேன், நான் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணி லவ் ஜிகாத் பண்ணியிருக்காரு. என் குடும்பத்துக்குள்ள லவ் ஜிகாத் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, நாங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு வாங்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணுறோம். நானும் என் மனைவி வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணுறோம். அப்போ இவராக உள்ள வந்துட்டு எங்கள் கிட்ட நிறைய வீடெல்லாம் இருக்குது, நான் தான் புரோக்கராக இருக்கல, வீடெல்லாம் இருக்குது, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் வீட்டெல்லாம் காமிக்கிறாரு. காமிக்கும் போதே நாங்கள் அந்த வீட்டை பற்றி பேசும்போது யாருக்கு என்ன இன்கம் இருக்குது, யாருக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நகை இருக்குங்கிறது எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணுறாரு. என் மனைவியும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் மனைவி என்னை விட பல மடங்கு அதிகமான சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கா. 1 லட்சத்துக்கு மேலே அவங்க மந்த்லி இன்கம். ஸோ என் மனைவி பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் சேர்த்து வச்ச நகை எல்லாம் என்னங்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை பற்றி தவறா என் மனைவி கிட்ட சொல்லி அதன் மூலமா எனக்கு என் மனைவிக்கும் சண்டையை உருவாக்குறாரு. சண்டையை உருவாக்கி இதை பற்றி பிரச்சனை நடக்கும்போது இது பண்ணக்கூடியது இந்த ஹசன் பாதுஷாங்கிற நபர் தான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி ஹசன் பாதுஷா நபர்கிட்ட போய் கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக, என் 2 குழந்தைகள் மீது ஆணையாக நான் அந்த தவறை செய்யவில்லை அப்படின்ட்டு ஹசன் பாதுஷா இந்த இடத்துல கூறுறாரு. இது எங்கிட்ட மட்டும் இல்ல, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அல்லாஹ் மீது ஆணை, என் 2 குழந்தைகள் மீது ஆணை சொல்லி சத்தியம் பண்ணி நான் எந்த தவறும் செய்யவில்லைன்னு சொல்றாரு. ஆனா எல்லா தவறும் இந்த லவ் ஜிகாத் பண்ணது ஹசன் பாதுஷா என்கிற நபர் தான். கமிஷனர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த அவர் பண்ண லவ் ஜிகாத்னால டோட்டல் குடும்பமே கொலாப்ஸ் ஆகி இருக்கு. ஸோ என்னோட குடும்பத்தை மீட்டு தரணும், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸில் ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா ஹசன் பாதுஷாவை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. அவருக்கு வந்து ஜாமீன் கேட்டு அவங்க அக்கா, மாமா, அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்மனுவராக நின்னேன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என் மனைவியே கூட்டிட்டு வந்து அவருக்கு ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இது லவ் ஜிகாத்தா அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையாக இன்னைக்கு கோர்ட்டில் நடந்திருக்கிறது என்னன்னா, என் மனைவி என்னோடைய கண்ட்ரோல்லையோ, என் மாமனார் மாமியாரோட கண்ட்ரோல்லையோ, எங்கள் குடும்பத்தார் கண்ட்ரோல்லையோ, யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை. ஹசன் பாதுஷாவின் குடும்பத்தார் கண்ட்ரோல்ல தான் என் மனைவி இருக்காங்க. ஸோ இது பியூர்லி லவ் ஜிகாத். இந்த ஹசன் பாதுஷா இப்போ மட்டும் என் மனைவி கிட்ட மட்டும் இதை பண்ணலை, இதுக்கு முன்னாடியே வேற ஒரு பெண் கிட்ட பண்ணியிருக்காரு. அதுக்கும் இவங்க அக்கா மாமா தான் ஆஜராயிருக்காங்க. ஆஜராகி அதுக்கு ஒரு பிரச்சனையே வழக்கு இல்லை, கோர்ட்ல வழக்கறிஞர் ஆபீஸ்ல வச்சு அதை முடிச்சிருக்காங்க. அப்பயும் இந்த ஹசன் பாதுஷா என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பெண்ணை மதம் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அந்த பெண் மதம் மாற முடியாது என்று சொன்ன காரணத்தினால் அந்த பெண் மீது அபாண்ட பழி சொல்லி
அந்த பெண்ணை கழட்டி விட்டுட்டாரு. இப்போ என் மனைவி கிட்ட லவ் ஜிகாத் பண்ணி என் மனைவியை கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. என் மனைவி கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால இப்போ என்னன்னா ஸ்ட்ராங்கா என் மனைவியை கன்வெர்ட் பண்ணி என் மனைவி மூலியமா என் மகளையும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. மகளை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் மனைவி என்ன பண்றாங்கன்னா, என் மகள் கிட்ட வெயிலா இருக்கு, நம்ம நிஜாம் போட்டுக்கலாம், வெயிலுக்கு வந்து நிஜாம் அந்த தலைக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த இது போடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெளியில போகும்போது என் மனைவியும் முஸ்லீம் ஸ்டைல்ஸ் இது போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போடுறாங்க. அதை வந்து என் மகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சரிங்களா. அது இல்லாம மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. எங்க இதுல பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சியே கிடையாது. சரிங்களா. மாட்டு இறைச்சி சாப்பிட்றது சட்டப்படி எங்க இதுல குற்றம். சரிங்களா. அவங்க வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அது எங்கிட்ட இருந்தே வாங்கிட்டு வர சொல்றாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ கடைக்கு போறியா இல்லை நான் கடைக்கு போட்டுமான்னு கேட்கறாங்க. ஸோ வேற வழி இல்லாம நாமளும் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஹசன் பாதுஷாங்கிற அவரு அந்த அளவுக்கு அவளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மாட்டு இறைச்சி சாப்பிட வைக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம என் மனைவி கிட்ட குரான் கொடுத்துருக்காங்க. குரான் படிச்சுட்டு இருக்காங்க. குரான் வீட்ல இருந்து நாங்க எடுத்துருக்கோம். இது ஹசன் பாதுஷா தான் இந்த குரானை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு என் மனைவியை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை நடக்கும்போது நாங்கள் ஜமாத்துலேயும் அவர் எஸ்டிபிஐ கட்சியில் இருந்தார். அந்த எஸ்டிபிஐ கட்சியிலையும் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம். ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நல்ல மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு இவன் கடனில் இருக்கான், இப்போ உங்கள் மனைவி பணம் காய்க்கிற மரம், மாசமான சம்பாதிக்கிறாங்க, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, உங்கள் மனைவி வச்சு இவன் வாழலான்னு பார்க்குறான், இதுதான் நடந்திருக்கு, இதெல்லாம் காதல்லாம் ஒன்றும் கிடையாது, லவ் ஜிகாத் தான்ட்டு அவங்க தலைவரே சொன்னார். அவர் அவங்க ஜமாத் தலைவர் சொன்னாரு. அதே மாதிரி கட்சி ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் பாதுஷாவுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாம நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம், நாங்க இப்ப பிரிச்சு விட்டுறோம், ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, அது நீங்க தான் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொன்னாங்க. சரி நல்லது பண்றாங்க அப்படிங்கிற பேர்ல நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, என் ஒய்ஃபை கூட்டிட்டு நாங்க ஈரோடு போயிட்டோம். ஜூன் மாசம் ஈரோடு போறோம். ஜூன்ல இருந்து நானும் என் ஒய்ஃப் எல்லாம் ஈரோட்ல தான் இருக்கோம். ஆனா நான் என் ஒய்ஃபு கூட கிடையாது. என் ஒய்ஃப் தனியா தான் இருக்காங்க. என் ஒய்ஃபு மகளும் தனியா இருக்காங்க. ஸோ நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன். ஸோ அவங்க தனியாக இருக்கிறத பயன்படுத்தி ஃபோன் மூலியமாகவே மைண்ட் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி 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 அவங்க முஸ்லீமாவே மாற்றிட்டாங்க. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கலெக்டர் ஆஃபீஸில்? கலெக்டர் ஆஃபீஸில் எங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு என் மகள் பார்த்தீங்கன்னா 14 வயசு மைனர். சரிங்களா. அவங்களுக்கு தெரியாமலே அவங்க மதம் மாற்றிட்டு இருக்காங்க. என் மனைவி மேஜர், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சட்டம் ஏற்றுக்கும். ஆனால் என் மகள் அப்படி மதம் மாறுறது தவறு. ஸோ அந்த மத மாற்றத்திலிருந்து என் மகளை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது கலெக்டர் ஆஃபீஸில் கோரிக்கையை வச்சிருக்கேன். கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், என் மகளுக்கும் என் மனைவிக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையை வச்சு. வணக்கம், என்னுடைய பெயர் தினேஷ்குமார், வழக்கறிஞர். சத்தியமூர்த்தி என்பவர் வந்து என்னிடத்திலே முதல் முறையாக இதை சொல்லும்போது நான் வந்து கமிஷனர் இடத்திலே வந்து ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனு வந்து என்னன்னா, இதை வந்து இவங்க சொல்லும் போதே தெரியுது வந்து பியூர்லி லவ் ஜிகாத்துன்ட்டு. அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அது வந்து இவங்களோட ஃபேமிலிக்கு வந்து யூஸ் ஆகும், இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே இவங்க பின்புலமும் இல்லை. அப்படிங்கும்போது அதை நோக்கி அவங்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மகளை வந்து இவரோட மனைவியின் மூலமாக அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க ஃபோன்லேயும் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை வந்து குரான் படிக்க சொல்கிறாங்கப்பா, இந்த ஜிகாப்லாம் போட சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க கிட்ட. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க மன உளைச்சலாக சொல்கிறாங்க. போன சிவராத்திரியின் போது அவங்க கோவில்லேயே இருந்து அவங்க சிறப்பு தரிசனம் மேற்கொண்ட அந்த சின்ன பொண்ணு எப்படி இப்போ வந்து இவங்களோட இதில் வந்து குரான் படிக்க சொல்கிறாங்கன்னு அவங்க பயந்துக்கிட்டு, அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு இவங்களும் வேற வழி இல்லாமல் அதை வந்து படிக்கவும் செய்கிறாங்க, வீட்டில் வச்சுக்கிட்டு அதை படிக்கவும் செய்கிறாங்க. இது நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே கமிஷனர்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தம்போது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்திய தண்டனை சட்டம் 294, 506, 298, 353 போன்ற பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்து துடியலூர் ஸ்டேஷன்ல இருந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. கடந்த 30ஆம் தேதி நாங்கள் வந்து கொடுத்தோம். அவங்க 2ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த இந்திய ஐபிசியில் வந்து இந்த மாதிரியான சட்டங்களை வந்து போட்டிருக்கிறாங்க. இது லவ் ஜிகாத்துங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நல்ல ஆளும் அரசும் அந்த காவல்துறையும் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறைய நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த மதமாற்ற தடை சட்டம் இதெல்லாம் வந்து அவங்க அது மூலியமா அவங்களை வந்து நல்ல பனிஷ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இவரோடது வந்து நாங்கள் வந்து இங்கே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வந்து ஆணையரத்தில் வந்து நாங்கள் ஒரு மனுவும் கொடுத்துருக்குறோம்.
நாங்கள் கமிஷனர் கிட்ட வந்து இந்த பிசிஆர்லையும் போக்சோலையும் போட சொல்லி ஒரு ரெக்யூஸ்டும் கொடுத்துருக்குறோம். அதுக்கு உண்டானது வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றிங்க. அவர் வெளியில வந்தாருன்னா கண்டிப்பா என் மனைவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா இப்போ அவருக்கு ஜாமீனுக்காக அவங்க குடும்பமே என் மனைவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ அவர் வெளியில வந்தாருன்னா என்னோட உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குங்கிறது இந்த பேட்டி மூலமா சொல்லுங்க. அது ஒரு நிமிஷம். அதுவும் இல்லாம நேற்று அனுப்பிச்ச மெசேஜ்ல என் மனைவி சொல்றாங்க தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க நல்லவங்க நிரூபிக்கிறதுக்காக என் மனைவியை தற்கொலைக்கும் கூட தூண்டலாம். என் மனைவி தற்கொலைக்கும் கூட தூண்டலாம். என் மகளுக்கு என்ன வேணா ஆகலாம். ஸோ என்னையை தாக்குனாங்கன்னா எனக்கு ஏதாச்சும் இன்ஜுரிஸோ இல்லை கொலையோ நடந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் பாதுஷாவும் பாதுஷாவோட ஃபேமிலியும் தான் காரணம். அதே மாதிரி என் மனைவி தற்கொலையோ என் மகள் தற்கொலையோ செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் பாதுஷாவும் பாதுஷாவின் ஹசன் பாதுஷாங்கிற நபரும் அவருடைய குடும்பத்தாரும் தான் காரணம்னு பேட்டியில் சொல்லியிருக்கேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.